எந்த மாடு மேய்க்கிறவனாவது 19000 ரூபாய்க்கு ஷூ வாங்கி போடுவானாயா? 2000 ரூபாய்க்கு டிஷர்ட் போட்டுக்கிட்டு 19000 ரூபாய் ஷூ வாங்கி போட்டுக்கிட்டு தான் மாடு மேய்ப்பியா? 1000 மாடுகளோட ஒழுங்கா போனீங்க. நீ தனியா ஒரு நாள் அந்த காட்டுக்குள்ள போய் பாடுறா. ஒரு நாய் கேடுகட்ட புரோக்கர், அரசியல் புரோக்கர் அறிக்கை தன்னிலை விளக்கம் கொடுக்கிறான். ஃபாரஸ்ட்குள்ள நான் வந்து போராட்டம் பண்ண போறேன், உன்னால முடிஞ்சா தடுத்து பாருங்கிறான் அரட்டவுசரு. நடிகர் விஜய கேவலமா பேசிட்டு தெரியுது. விஜய் ரசிகர்கள் எல்லாம் வேடிக்கை பாக்குறீங்க. எதுக்குடா வேடிக்கை பாக்குறீங்க? கல்ல எடுத்துக்கிட்டு அடிக்க தேவையில்ல. அவன்லாம் ஒரு மனுஷனா? A+Y+Z+ எல்லாம் பயந்தவன் தான் தொடை நடுங்கி தான் வாங்குவார்கள். யாரு? விஜய் குறிப்பிடுறாரு. எனக்கு எதுக்கு பாதுகாப்பு, எனக்கு நானே பாதுகாப்பு. விடுதலை புலி பிரபாகரனுக்கு துப்பாக்கி சுட கத்து கொடுத்தவனே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவன் இந்த நாய். மாட்டுக்கறி தின்னு ஜிம்முக்கு போ. ஒவ்வொரு ஆளும் அரை கிலோ மாட்டுக்கறியை உயிரோட அறுத்து தின்னுங்க, உடம்ப ஜிம்முன்னு கொண்டு வாங்கன்னு சொன்னவன் தான் இந்த நாய். இந்த அரசியல் புரோக்கர் இன்னைக்கு சொல்றான் மாட்டுக்கு எதிராக பேசிட்டு இருந்தவன் இவன் இன்னைக்கு சொல்றான் மாட்டுக்கு ஆதரவாக போராட்டம். மாடுகள் மாநாடு, மாடு மேய்க்கும் போராட்டம், நானும் ஒரு விவசாயி. இந்த சீமான்ங்கிறது மிகப்பெரிய தியாகி பாருங்க. இவன் ஒரு அரசியல் புரோக்கர். என் தங்கச்சி விஜயலட்சுமியுடைய வாழ்க்கையை சீரழித்தவன் இந்த சீமான். இவன் பெண்களுக்கு ஆதரவா குரல் கொடுக்கிறான். விருகம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் சம்மன் அமைச்சப்ப அம்பிகா எம்பர் வடபணி அம்பிகா எம்பர் பாத்ரூம் உள்ள உட்காந்துங்கன்னு ஏன்பா இன்ஸ்பெக்டர் வந்துட்டாரா ஓடிப்புட்டாரா, இன்ஸ்பெக்டர் இருக்காரா ஓடிப்புட்டாரா, போலீஸ் ஃபோர்ஸ் இருக்கா, பகுதியில் இருக்கிற எல்லா நண்டு சுண்டுகளாம் வாங்கய்யா பாதுகாப்புக்கு. இந்த தொடர்நடிகைக்கு பயம், துணியை வச்சு குத்திர போகிறாங்க அப்படின்ற ஒரு பயத்தில் இந்த நாய் வடபணி அம்பிகா எம்பரை விட்டு வெளியில் வர்றதுக்கே 4 மணி நேரம் ஆச்சு. வணக்கம், நான் உங்கள் ஆகாஷ் சுதாகர். மேட்பாக்ஸ் சேனல் மூலியமாக உலக மக்களை சந்திப்பதில் நான் பெருமை கொள்கிறேன். ஒரே இடத்துல ஆயிரக்கணக்கான மாடுகளை கூட்டி மாநாடு அப்படின்னு ஒருத்தன் நடத்தினான், சீமான் தான். அதை கண்டும் காணாமல் இருந்தது இன்றைய மாநில அரசு. இந்த ப்ளூ கிராஸ்ன்னு ஒரு அமைப்பு, ஒரே இடத்துல மாடுகளை ஒன்றா சேர்க்குறீங்களே, இது தப்பு இல்லையா அப்படின்னு ஒரு பய கேள்வி கேட்கல. கடந்த ஒரு சில மாதங்களாகவே மாடுகளை முன்னிறுத்தி போராட்டம் அப்படின்னு சொல்லி விவசாயிகள், நானும் ஒரு விவசாயி, என் கொடி சின்னம் விவசாயம் சார்ந்தது, என் முகத்தையே அதில் பதிவு செஞ்சுருக்கேன். ஏன்னா இந்த சீமானுங்கிறது மிகப்பெரிய தியாகி பாருங்க. இவன் ஒரு அரசியல் புரோக்கர். என் தங்கச்சி விஜயலட்சுமியுடைய வாழ்க்கையை சீரழித்தவன் இந்த சீமான். இவன் பெண்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்குறான். விருகம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் சம்மன் அமைச்சப்ப அம்பிகா எம்பர் வடபணி அம்பிகா எம்பர் பாத்ரூம் உள்ள உட்காந்துங்கன்னு ஏன்பா இன்ஸ்பெக்டர் வந்துட்டாரா ஓடிப்புட்டாரா, இன்ஸ்பெக்டர் இருக்காரா ஓடிப்புட்டாரா, போலீஸ் ஃபோர்ஸ் இருக்கா, பகுதியில் இருக்கிற எல்லா நண்டு சுண்டுகளாம் வாங்கய்யா பாதுகாப்புக்கு. இந்த தொடர்நடிகைக்கு பயம், ஏதாவது வச்சு குனியை வச்சு குத்திர போகிறாங்க அப்படின்ற ஒரு பயத்தில் இந்த நாய் வடபணி அம்பிகா எம்பரை விட்டு வெளியில் வர்றதுக்கே 4 மணி நேரம் ஆச்சு. விருகம்பாக்கம் ஸ்டேஷனில் என்கொயரின்னு கூப்பிட்டாலே இவன் நடுங்கி போகிறான். என் தங்கச்சி விஜயலட்சுமி அவனை சுண்டை காய்ச்சி வச்சிருக்கு. இந்த சொம்புத்திக்கு சீமான ஒன்றுத்துக்கும் உதவாத ஒரு நாய், 4ஆந்தர நாய். இந்த நாய் மாடு மேய்க்கும் போராட்டம். எந்த மாடு மேய்க்கிறவனாவது 19000 ரூபாய்க்கு ஷூ வாங்கி போடுவானாயா? 2000 ரூபாய்க்கு டிஷர்ட் போட்டுக்கிட்டு 19000 ரூபாய் ஷூ வாங்கி போட்டுக்கிட்டு தான் மாடு மேய்ப்பியா? 1000 மாடுகளோட ஒழுங்கா போனீங்க. நீ தனியா ஒரு நாள் அந்த காட்டுக்குள்ள போய் பாடுறா. மாடு மேய்க்கிறவன் தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காக போவான். காட்டை நேசிப்பவர்கள் நாட்டு மக்களுக்கு உள்ள என்ன வேலைன்னு தான் கேட்பான். ஒரு நாய் கேடுகட்ட புரோக்கர், அரசியல் புரோக்கர் அறிக்கை தன்னிலை விளக்கம் கொடுக்கிறான். ஃபாரஸ்ட்குள்ள நான் வந்து போராட்டம் பண்ண போறேன், உன்னால முடிஞ்சா தடுத்து பாருங்கிறான் அரட்டவுசரு. கும்பல் கூடி அந்த போராட்டம் நடத்து முடிக்கும் வரை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. நாயை சுடுற மாதிரி சுட்டு தள்ள தேவையில்ல. அவன் பெரிய காந்தியவாதியா? விஜயலட்சுமின்றவ யாருன்னே தெரியாதுன்னு சொன்ன நாய் விஜயலட்சுமி விபச்சாரின்னு சொன்னவன் இவன் தான். ஆமா, இவன் தானே சொன்னான். விபச்சாரி கூட தான் வாழ்ந்தேன், விபச்சாரி கூட தான் இருந்தேன் அப்படின்னு சீமான் சொன்னானே, ஒத்துக்கிட்டானே. விஜயலட்சுமிக்கு இவனுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு விபச்சாரின்னு ஒரு பட்டம் கட்டினானே. பாவம் இல்லையா அந்த தங்கச்சி? எங்க இருந்து வந்தோமோ அதை மறந்தவன் இந்த சீமான். இன்னைக்கு விஜயை, நடிகர் விஜய கேவலமா பேசிட்டு தெரியுது. விஜய் ரசிகர்கள் எல்லாம் வேடிக்கை பார்க்குறீங்க. எதுக்குடா வேடிக்கை பார்க்குறீங்க? கல்ல எடுத்துக்கிட்டு அடிக்க தேவையில்ல. அவன்லாம் ஒரு மனுஷனா?
எனக்கு பாதுகாப்பு தேவையில்லை, நானே ஒரு ராணுவம் அப்படின்னு சொல்றான் சீமான். A+Y+Z+ எல்லாம் பயந்தவன் தான் தொடை நடுங்கிதான் வாங்குவார்கள். யாரு? விஜயை குறிப்பிடுறாரு. எனக்கு எதுக்கு பாதுகாப்பு, எனக்கு நானே பாதுகாப்பு, விடுதலை புலி பிரபாகரனுக்கு துப்பாக்கி சுட கற்றுக் கொடுத்தவனே நான் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவன் இந்த நாய். இந்த நாய் எங்கன்னா போச்சுன்னா 4-10 பவுன்சரோட தான் போகும். ஆமாம், தனியாலாம் போகாது. 10 பவுன்சரு அப்படி அப்படி ஜிம் பாடியை 10 பாடியை வச்சுக்கிட்டு தான் இது போகும். இந்த பாடி தனியாக போகாது. எவனா போட்டு தள்ளிட்டா. வீட்டில் வாட்ச்மேனு ஒரு துப்பாக்கி, இப்போ உள்ள அந்த துப்பாக்கியோடையே இருந்தவனை தூக்கி உள்ளே போட்டாங்க பாருங்க. துப்பாக்கியோட ஒரு பாதுகாப்பு இவன் வீட்டு வாட்ச்மேனுக்கு வேணும். பயம். ஆனால் இவர் சொல்லுவார் Z+Y+. எனக்கு எதுக்கு யாரானோ, எனக்கும் என் குடும்பத்துக்கும் எந்த பாதுகாப்பும் தேவையில்லை. பின்ன எதுக்கு வாட்ச்மேன் போடுற? பின்ன எதுக்கு உன் வண்டிக்கு முன்னாடியும் பின்னாடி பவுன்சர் போட்டுக்கிட்டு தெரியுற? தனியாக போ பார்ப்போம். இந்த விஜய் ரசிகர்களை கேட்கிறேன், உன் தலைவன் விஜயை ரொம்ப ரொம்ப கேவலமாக பேசிக்கிட்டு தெரியும். ஒருத்தனுக்குள்ள சூடு சொரணம் இல்லை. அவனுக்கு எதிராக போராட்டம்லாம் பண்ணாதீங்க, கல் எடுத்து அடிங்க, இழுத்து பிடிச்சி சட்டையை பிடிச்சி கிழிச்சு போடுங்க. என்ன ஒரு 15 நாள் ஜெயிலில் இருப்பீங்களா? 1 மாதம் 3 மாதம் உங்களெல்லாம் குண்டர் சட்டத்தில் போட போகிறாங்க, இல்லை முட்டிக்கு கீழே சுட போகிறாங்களா? அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. கல் எடுத்து மூச்சு முகரையெல்லாம் உடச்சி விடுங்க. நீ ஒரு கேடுகட்ட ஒரு அமைப்புக்கு தலைவன் என்றால், முறையாக பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சி எங்களுடைய தலைவர் விஜய் கட்சின்னு சொல்லுங்கடா. சீமான் கட்சியில் அடுத்த கட்ட தலைவர் நான் தான் ஒரு ஆள் எவனாவது சொல்லுங்கடா பார்ப்போம். சொல்லுங்கடா, உப்பு போட்டு சோறு திங்கிற நாய்களா, எவனாவது ஒருத்தனாவது சொல்லுங்க சீமானுக்கு அடுத்த கட்ட தலைவர் நான் தான் சொல்லுங்க பார்ப்போம். மாட்டுக்கறி தின்னு ஜிம்முக்கு போ, ஒவ்வொரு ஆளும் அரை கிலோ மாட்டுக்கறியை உயிரோட அறுத்து தின்னுங்க, உடம்ப ஜிம்முன்னு கொண்டு வாங்கன்னு சொன்னவன் தான் இந்த நாய். இந்த அரசியல் புரோக்கர் இன்னைக்கு சொல்றான் மாட்டுக்கு எதிராக பேசிட்டு இருந்தவன் இவன் இன்னைக்கு சொல்றான் மாட்டுக்கு ஆதரவாக போராட்டம். மாடுகள் மாநாடு, மாடு மேய்க்கும் போராட்டம், நானும் ஒரு விவசாயி. எவ்வளவு கேவலமான ஒரு அரசியல். இன்றைய சூழ்நிலைகளை இவனுடைய போதைக்கு ஊறுகாக அமைத்துக்கிட்டே இருக்கான். இன்னைக்கு உள்ள சூழ்நிலை, இன்னைக்கு என்ன ட்ரெண்டிங்கு, அதை தனக்கு சாதகமாக அமைச்சுக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்கான். இந்த நாய்க்கு இந்த வாய் மட்டும் இல்லை என்றால் எந்த ஊடகமும் மதிக்காது. வாய் மட்டும் இல்லைன்னா இந்த நாயை எந்த ஊடகமும் மதிக்காது. எங்க இருந்துதான் இவனுக்கு பணம் வருதுன்னு தெரியாதுயா. சொகுசான வாழ்க்கை தான், சொகுசான கார் தான். ஒரு விஜயலட்சுமி ஏமாந்தது போதும். உன் வாழ்க்கையில பாவம் யாரோ ஒரு வழக்கறிஞர் ஏமாந்த பொண்ணு உன்னை ஏமாந்து போய் கல்யாணமும் பண்ணிக்கிட்டு 2 குழந்தைங்களும் பெற்றுக்கிட்டு ஐயோ இவன் கூட வாழ்றதா இல்லை சாகிறதான்னு தெரியாம தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த கிளை நாய் டைய அடிச்சுக்கிட்டு சும்மா அப்படி யூத்து மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டு மாடு மேய்க்க போயிட்டாராம். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற அதிகாரிகளை நான் கேட்கிறேன், அந்த ஃபாரஸ்ட்டை ஒட்டி யாராவது சிறு சிறு குச்சிகளை பெருக்க போனால் அப்படி அந்த குச்சி காஞ்சி போன குச்சிகளை அப்படி வீட்டுக்கு அடுப்பெருக்கி எடுத்துகிட்டு வந்தால் சும்மா விடுறீங்களா ஐயா? எதுக்குடா எங்கள் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே உள்ளே உனக்கு என்னடா பால் அப்படின்னு சொல்லி இடுப்புக்கு கீழே அடியில் அடித்து அனுப்பல? கடந்த காலங்கள் ஐயா வீரப்பனார், சந்தனகடத்தல் வீரப்பன் சொன்னீங்களே, அந்த மகான் சொல்லி பருக்க வந்த பொண்ணுங்களை எத்தனை பேர் சீரழிச்சிங்கன்னு வனத்துறை காரி துப்பல. உங்களுக்கு எதிராக தானே அந்த ஆள் துப்பாக்கியை தூக்கணும். அன்னைக்கு அது தப்பா தெரிஞ்சது. அன்னைக்கு என்ன சொன்னீங்க? நாட்டு மக்கள் காட்டுக்குள்ள என்னடா வேலைன்னு கேட்டீங்களா அத்தனை ஃபாரஸ்ட் அதிகாரிகளும். இன்னைக்கு இவன் போறான் ஆயிரக்கணக்கான பேரை ஒன்னா திரட்டிக்கிட்டு. ஃபாரஸ்ட்ங்கிறது ஒரு தனி உலகம். நாட்டு மக்களுக்கு அங்க என்ன வேலை? துப்பாக்கி எடுத்துக்கிட்டு சுட வேண்டியது தானே, குருவி சுடுற மாதிரி. சின்ன சின்ன பூச்சிகள், புழுக்கள், புறாக்கள், குருவிகள் வாழ்ற ஒரு சொர்க்க பூமியா. யானையா இருக்கட்டும், புலியா இருக்கட்டும், சிங்கமா இருக்கட்டும், அதோடைய எல்லையை தாண்டி வெளியே வராமல் அது ஒரு உலகமா வாழ்ந்துகிட்டு இருக்க பூமிக்குள்ள உனக்கு என்ன மாடு மேய்க்கிற போராட்டம் காட்டுக்குள்ள? சீமான் என்ன தியாகியா? ஒரிஜினல் விவசாயியா? வாழ்ந்தது பொண்டாட்டி உண்மையா இல்ல வாழ்ந்துகிட்டு இருக்கிறது பொண்டாட்டி உண்மையா? இனி வாழ போற பொண்டாட்டி உண்மையான்னு தெரியாது. சீமான் அவ்வளோ அயோக்கியமானது. அவனை ஒரு கட்சி நடத்தினால அது அவனுடைய கட்சியா?
நான் திரும்ப 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 கேட்டுக்கிட்டே தான் இருப்பேன். எதுவுமே அவந்து கிடையாது, ஆனால் எல்லாம் அனுபவிப்பன் தான் சீமான். நான் அடுத்த முதல்வர் சொல்றான் பாரியா, வெக்கமே இல்லாம. என்னடா செஞ்ச? என் கையில் அதிகாரம் வந்தால் அப்படிங்கிறான். என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? ஆண்டவன் எத்தனையோ பேரு இன்னைக்கு பீச்சில் உறங்கிக்கிட்டு இருக்கான். கோடி கோடியா சம்பாதிச்சவங்களாம் எங்கேயோ காணாம போயிட்டான், திணறிக்கிட்டு இருக்கான். எச்சோர்ல வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு ஏழாந்தர நாய் நாட்டு மக்களுக்கு எதிராகவும் விலங்கினங்களுக்கு எதிராகவும் ஒரு போராட்டம் அப்படின்னு சொல்லி உன் அரசியல் நாடகத்தை தினம் 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 புது விதமாக அரங்கேற்றிக்கிட்டே இருக்க. இளைஞர்களே, நாட்டு மக்களே, அதிகாரிகளே, ஓகேங்களா? நாடு நாசமா போனா என்ன, என் வீட்டில் விளக்கேத்தனா போதும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த சீமானுக்கு நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் சப்போர்ட் பண்ற அத்தனை பேருமே இவனுக்கு கைகூலிகள் தான். தானா முன் வந்து வழக்குகளை ஏற்று நடத்துகிற நீதிமன்றங்கள் எங்கேயா போனீங்க? ஒரு அயோக்கிய மேல நூற்றுக்கணக்கான வழக்குகள் இருக்கு. திரும்ப திரும்ப தப்பு மேல தப்பு, தப்பு மேல தப்பு, தப்பு மேல தப்பு மட்டுமே, தவறுகள் மட்டுமே இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு அயோக்கிய அரசியல் புரோக்கரை ஏன் நீங்க இன்னும் கைது செய்யாம இருக்கிறீங்க? உங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லையா? நீதிமான்களுக்கு ஒரு அதிகாரம் இல்லையா? இன்னைக்கு நீதி செத்து போச்சா? விஜயலட்சுமின்ற புகார் கொடுத்து சோர்ந்து போயிட்டான். இந்த மாதிரி காட்டில் இருக்கிற மாடு ஆடெல்லாம் புகாராக கொடுக்க போகுது. இவன் காட்டுக்குள்ளே எதுக்கு போனான்? உண்மையிலே மாடு மேய்க்க போனானா, இல்லை ஆடு மாடுகளை வன்புணர்வு செய்ய போனானா? செய்வாயா இவன் எல்லாமே? ஆடு மாடுகளை வெட்டி தின்னு அப்படி ஜிம்பாடி ஆக்குன்னு சொன்னவன் தானே இன்னைக்கு ஆடு மாடுகளுக்கு ஆதரவாக குரல் கொடுக்க போறேன்னு நம்புறதாயா? உள்ள போய் காட்டோடைய வளங்களை திருடி திங்கலாமான்ற ஒரு எண்ணத்தோட பயணம் செய்திருப்பார். உலக இளைஞர்களே, நீங்க எல்லாம் விழிப்புணர்வோடு இல்லாத வரை இந்த நாசமா போனவனும் நாடாள்வான், இல்லை நாடாண்டு கொண்டு இருப்பவர்களும் இந்த நாசமா போனவனோட கூட்டணி வைத்து உங்களுடைய நாட்டு வளத்தையும் நாசமாக்கி விடுவார்கள். இது சத்தியம்.